அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். ரமலான் டே 9 சஹர் டு இஃப்தார் விலாக் பார்க்கலாமா? சஹருக்கு ஆட்டுக்கால் பாயா தான் செய்ய போகிறேன். இஃப்தாருக்கு சரியான தலைவலி, எதுவுமே செய்ய முடியல. கடையில் தான் வாங்கிட்டோம். அப்புறம் பாட்டியாக பசியார செஞ்சு அனுப்பி வைக்கிறேன்டா, அதுதான் வச்சு சாப்பிட்டோம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றே பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஹருக்கு ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் பாயா தான் செய்ய போகிறேன். ஒரு ஆட்டுக்கால் சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன், உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம், மூடி போட்டு. அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஆட்டுக்காலை வேக வச்சுக்கலாம். ஒரு சவுண்டு வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 4-5 சவுண்டு வரட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2 போட்டு ஸ்டார் பூ 1 போட்டு எண்ணெய் 100 ml ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வெங்காயத்தோடு நல்லா வதங்கின பிறகு அடுத்து மல்லிப்பூ நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கின பிறகு மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன். மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கிட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மூடியை போட்டு வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு இப்போ குக்கரை திறந்து ஆட்டுக்கால் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்து தண்ணிலாம் வற்றிருக்கு. இப்போ நம்ம ஆட்டுக்கால் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆட்டுக்கால் பாயாவுக்கு தேங்காய் போட்டால் தான் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. அவ்வளோதான், ஆட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சஹருக்கு முட்டை ஆம்லெட் பொரித்து எடுத்து வச்சுட்டு ஆட்டுக்கால் பாயா எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆட்டுக்கால் பாயா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சஹருக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சாச்சு, சாப்பிட உட்காந்துட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சஹருக்கு ஒயிட் ரைஸ், ஆட்டுக்கால் பாயா, முட்டை ஆம்லெட், தயிர். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சஹர் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு பழம் சாப்பிட்டு நேற்று வச்சோம். இஃப்தாருக்கு சாப்பாடு எதுவுமே செய்ய முடியல. சரியான தலைவலி,
எல்லாமே கடையில் வாங்கிட்டேன். அப்புறம் பாட்டியாவும் பசியாரம் செஞ்சு கொடுத்து விட்ருந்தாங்க. பாட்டியா பூரி செட்டு செஞ்சு கொடுத்து விட்ருந்தாங்க. அப்புறம் கோதுமை சோறு இனிப்பில் செஞ்சு கொடுத்து விட்ருந்தாங்க. நான் கடையில் சிக்கன் சாண்ட்விச் வாங்கிட்டேன். அடுத்து முட்டை போண்டா வாங்கிட்டேன். இன்றைக்கி ஜூஸ் வந்து நொங்கு ஜூஸ் தான், அதையும் கடையில் தான் வாங்கிட்டோம். எனக்கு பிடிச்ச காண்டா வாங்கியாச்சு. அடுத்து நோம்பு கஞ்சி. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு இஃப்தார் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபில்லாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.